வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரோம். அதில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். இப்போ வந்து இன்ஜினியரிங் டிராயிங் என்றால் என்பதை பற்றிய ஒரு ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் இந்த சப்ஜெக்டில் வந்து என்னென்ன நம்ம இங்கே கற்றுக்க போகிறீங்க, கடைசியாக வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, ஸோ பொறியியலின் மொழி வரைபடவியல் என்று நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன். ஓகே, த யூனிவர்சல் லாங்குவேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ரொவிஷன் என்பது இன்ஜினியரிங் டிராயிங். ஓகே, வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல்ல வந்து ஜென்ரல் டிராயிங்னா முதல்ல என்ன என்பதை நாம் பார்த்து விடலாம். ஓகே, இப்போ வந்து நாம் மனதில் என்பதை அடுத்தவருக்கு தெரிவிப்பதற்காக நாம் பொதுவாக மொழியை பயன்படுத்துகிறோம். ஸோ அவரவர்களுடைய தாய்மொழியை நாம் பயன்படுத்துகிறோம். அதன் பிறகு நாம் கற்றுக்கொண்ட புதிய மொழிகளையும் பயன்படுத்துகிறோம். ஸோ ஆதி மனிதன் வந்து முற்காலத்தில் மொழியே தோன்றாத காலத்தில் என்ன செய்திருப்பான் என்று முதல்ல வந்து திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாங்க, முதலில் அவன் குரல் ஓசையை பயன்படுத்தியிருக்கலாம். இல்லை என்றால் சைகை மொழியை நேருக்கு நேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னால் இருப்பவர்களுக்கு வந்து அது வந்து ஒலி, அப்புறம் வந்து பார்வையில் எதிரில் இருப்பவர்களுக்கு தொடர்பு கொள்வதற்கு சைகையின் மூலமாக தொடர்பு கொள்வதற்காக இந்த இரண்டு தான் நடந்திருக்க வேண்டும் என்று வந்து அனுமானிக்கப்படுது. அப்புறம் வந்து மேலும் அவன் நாகரிக வளர்ச்சி அடைந்து ஓகே விலங்குகளாக தெரிந்து கொண்டிருந்தவன் பின்னர் குகைகளில் வாழ்ந்தபோது ஓகே கீறல்களையும் பின்னர் பச்சிலை ஓவியங்களையும் நல்ல தகவல் தொடர்புக்கு அவன் பயன்படுத்தினான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தொல்லியல் ஆய்வுகளில் முடிவுகளில் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுனாக்க, சித்தன்னவாசல் முதலிய தொல்லியல் ஆய்வு களங்களிலிருந்து குகைகளில் வரையப்பட்ட மாதிரி ஓவியங்கள், பச்சிலை வச்சு வரைஞ்சது, நிறைய வந்து இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி வரைந்த ஓவியங்களாம் நமக்கு வந்து தொல்லியல் சாட்சிகளாக கிடைத்திருக்கின்றன. ஆகவே மனித நாகரிகத்தின் வளர்ச்சியில் வந்து எழுத்து மொழி, அந்த பேச்சு மொழியெல்லாம் தொடர்ந்து அப்புறம் எழுத்து மொழியாகி அப்புறம் வந்து ஓலைச்சுவடிகளில் எல்லாம் செய்யுள் எழுதி அப்புறம் அதை வந்து அப்படியே கற்றுக்கொண்டு அப்புறம் உரைநடைகள் தோன்றி உரைநடைகள் எல்லாம் காகிதத்தில் அச்சிட்டு இப்போது நாம் வந்து மாடர்ன் நூலில் வந்து கணனிகளில் எல்லாம் நாம் வந்து இவைகளை வந்து சேமித்து வைத்து படித்து வருகின்ற இந்த காலகட்டங்கள் வரையில் வந்து எல்லாமே வந்து மொழி வந்து பல்வேறு நிலையில் வளர்ந்து வந்திருக்கிறது. இந்த வளர்ச்சிக்கு மூல காரணமாக இருப்பது முதலில் வந்து அவர்கள் வரைந்த வரைபடங்கள். அதற்கு பேர் வந்து தமிழில் வந்து சித்திரை செய்தி அப்படின்னா அதுக்கு பேர். ஓவியம் என்பது பழந்தமிழில் சித்திரை செய்தி என்று வழங்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த இது இருக்கு இல்லையா, ஓவியங்கள் எல்லாம் வந்து வரைந்து வைத்து கொண்டுதான் எல்லா பொறியியல் உருவாக்க பணிகளும் செய்யப்பட்டிருந்தன. கோயில் கட்டிக்கிறது, பழங்காலத்தில் கிராமங்கள் நகரங்கள் உருவாக்கப்பட்டது, நீர்ப்பாசன கட்டமைப்புகள் வந்து பண்ணது, இது எல்லாமே வந்து ஒரு டிராயிங்கோ ஒரு வரைபடமோ இல்லாமல் அவங்க பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா எல்லா சிற்பிகளும் தச்சர்களும் எப்போதுமே வந்து அவர்கள் வேலை பார்க்கிற இடங்களில் வந்து ஒரு மாதிரி ஓவியத்தை வரைத்து வைத்து தான் அவர்கள் பணியை செய்வார்கள். ஓகே, சுவரில் வரைந்து கொள்வார்கள், இல்லை என்றால் வந்து ஒரு மர பலகையில் வரைந்து கொள்வார்கள். ஓகே, இப்படியெல்லாம் பயிற்று. அது மாதிரி நீங்கள் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெறுமனே ஆசிரியர்கள் பேசி கொண்டிருப்பதை விட கரும்பலகையில் வந்து சாக்பீஸ் ஆலாச்சது ஒரு படம் போட்டு அதனை வந்து விளக்கும் போது வந்து உங்களுக்கு மிக நன்றாக புரிவது உங்களுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே வந்து ஓவியம் என்பது இன்றியமையாத ஒரு தொடர்பு சாதனமாக பழங்காலத்தில் பயன்பட்டு வந்திருக்கிறது. இப்போ அந்த பழைய ஓவியங்களுக்கும் மாடல் இன்ஜினியரிங் டிராயிங்கும் என்ன வேற்றுமை என்பதை நாம் பார்க்கலாம். பொறியியல் வரைபடம் என்பது வடிவகணக்கத்தின் கொள்கைகளின்படி பிரத்யேகமான கருவிகளின் பொறியியல் கட்டமைப்புகள், கட்டுமானங்கள், எந்திரங்கள் மற்றும் அவற்றின் உறுப்புகள் இவற்றின் முப்பரிமாண தோற்றத்தை வரைபடத்தாளில் இருபரிமாண படமாக வரைவதாகும். இப்போ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ ரொம்ப டிஃபரன்ஸ், பேசிக் டிஃபரன்ஸ். ஓகே, இந்த முப்பரிமாண தோற்றம் இருக்குல்ல, 3 டைமென்ஷனல் வியூ, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இருபரிமாணத்தில் வந்து நம்ம வந்து வரைபடத்தாளில் இருபரிமாண படமாக வரைகிறோம். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரிஜினல் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச், பென்சில், கிரையான்ஸ் இந்த மாதிரி வச்சு வரைகிறதுக்கும் கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்ஜினியரிங் டிராயிங்காக வந்து வரைவதற்கும் உள்ள டிஃபரன்ஸ். Engineering drawing is a two-dimensional representation of the three-dimensional structure or machineries and their components
of the all engineering system prepared by the geometric principles. Okay, நாம் வந்து மேத்தமெட்டிக்ஸில் படிக்கிற ஜாமெட்ரிக் பிரின்சிபல்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி வரைவது வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங். மற்றது வந்து பேசிக் ட்ராயிங் நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறது. ஓகே, now by the by I am Dr. Professor S. Kandasamy. Okay, formerly Professor of Civil Engineering in Government Engineering Colleges. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாங்க, டெஃபனிஷன் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ராயிங், இன்ஜினியரிங் ட்ராயிங்கிற சப்ஜெக்டில் வந்து என்ன பண்ண போகிறோம், அதனுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ராயிங் சப்ஜெக்ட். ஓகே, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ராயிங், சில எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் பெனிஃபிட்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் இன் தமிழுக்கு, இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பார்க்க முடியுங்கிறது வந்து நம்ம முதல்ல பார்த்துடலாம். அப்புறமா வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அது ஆக்சுவலாக. ஸோ பேசிக்கலி ட்ராயிங் வந்து என்பது வந்து என்னென்ன வகைகளில் வரையப்படுகிறது என்று பார்த்தால், பள்ளி காலத்திலே நீங்கள் வந்து எளிய முறையில் உங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது ட்ராயிங் மாஸ்டர்ஸ் இல்லைன்னா உங்கள் பேசிக் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் என்ன கற்றுக் கொடுப்பார்கள் என்றால், பொம்மைகளை பார்த்து வரைவது, பந்து, மட்டை, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை, புத்தகம், பேனா, பென்சில், இதையே பார்த்து திருப்பி வந்து தாளில் வரைவது, இல்லைன்னா காய்கறிகளை பார்த்து வரைவது, பழங்களை பார்த்து வரைவது, அப்புறம் இதெல்லாம் உங்களை நினைவிலிருந்து வரைவது. ஓகே, அப்புறமா வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு வரைபடத்தை கொடுத்து இதை பார்த்து வரைன்னு சொல்லணும். அதுக்கு பேர் வந்து பார்த்து வரைவது. ஏற்கனவே வரைந்த படங்களை கொடுத்து பார்க்கிறது, இல்லை என்றால் நினைவிலிருந்து வரைவது. ஓகே, நீங்கள் வீட்டில் வந்து பார்த்து விட்டு வந்து வரைவது, இல்லை என்றால் வந்து வெளியிடங்களில் போது இயற்கையை பார்த்து வரைவது, இயற்கை காட்சிகள். ஓகே, அப்புறம் வந்து பூ, மரம், இந்த மாதிரி வந்து சோலைகள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது அருவிகள், கடல், அலை, இதெல்லாம் பார்த்து வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய வானம், அப்புறம் அதில் உள்ள மேகம், வானவில், இந்த மாதிரி வந்து இயற்கையில் தெரிவதையெல்லாம் பார்த்து வந்து வண்ணங்களை பயன்படுத்தி பென்சில், கிரையான்ஸ் இந்த மாதிரி பயன்படுத்தி வருகிறது. இது வந்து ஜென்ரல் ட்ராயிங். ஓகே, நீங்கள் பள்ளியில் படிப்பது. அது இல்லாமல் இன்ஜினியரிங் ட்ராயிங் என்பது சிறப்பு கருவிகள் பயன்படுத்தி வருகிறது. இதையும் நீங்கள் எளிய முறையில் என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்கேலு, கேம்பஸ் இதெல்லாம் இது பண்ணி கணிதம் படிப்பதற்கும் அறிவியல் படிப்பதற்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிப்பதற்கும் கொஞ்சம் ட்ராயிங் பாக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பள்ளியில் வந்து கொஞ்சம் வந்து ட்ராயிங் படிச்சிருப்பீங்க. இல்லை நீங்கள் வெக்கேஷனல் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதையும் கொஞ்சம் அடிஷ்னலாக சில வந்து செட் ஸ்கொயரு இதெல்லாம் யூஸ் பண்ணி, ப்ரொடக்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி, சம்டைம்ஸ் செட் ஸ்கொயர் எல்லாம் கூட வந்து சில இது இருக்குல்ல, டெக்னிக்கல் வெக்கேஷனல் கோர்சஸில் வந்து டிராஃப்ட்ஸ்மேன் கோர்ஸ், சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இதையும் பயன்படுத்துவதற்கு நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இதுக்கு பேர் வந்து ஒரு பழைய கால ஒரு இது டி ஸ்கொயர் என்று பெயர். இது ஆரம்ப கால ஒரு மரச்சட்டமாக இருக்கும் இது. ஓகே, இது வந்து இந்த பலகையில் வந்து இந்த இடப்புறத்தில் பொருத்தி இதை வந்து ஃபுல்லாக வந்து மேலையும் கீழமாக வந்து நம்ம வந்து இதை நகர்த்திக்கலாம். ஸோ எங்கெங்கே நீங்கள் வந்து இது பண்ணாமல் இது ஒரு சப்போர்ட்டிங் ஃப்ரேம் மாதிரி. இதுக்கு மேலே செட் ஸ்கொயரு, ப்ரொடக்டர், ஸ்கேலு, கேம்பஸ் இதெல்லாம் வச்சு மற்ற ட்ராயிங்ஸ் வந்து இந்த போர்ஷனில் வரையலாம், இங்கே கீழே வரையலாம், எல்லாமே வரையலாம். அதனுடைய மேம்பட்ட வேர்ஷன் வந்து இந்த இது இருக்கு இல்லையா, டிராஃப்டிங் மிஷின் என்பது பேர். இதுக்கு வந்து மினி டிராஃப்டர், ஒரு சின்ன டிராஃப்டிங் மிஷின். பெரிய டிராஃப்டிங் மிஷின் வந்து ஆஃபீஸஸில் யூஸ் பண்ணுவாங்க, பெரிய ட்ராயிங் போர்டில். ஸ்கூலில், காலேஜஸில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ட்ராயிங் போர்டில் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மீட்டர் அளவில் உள்ள ஒரு ட்ராயிங் போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வரைகிறதுக்காக வந்து இது வந்து உருவாக்கப்பட்டது. இதுக்கு பேர் வந்து மினி டிராஃப்ட். பெரிய டிராஃப்டிங் மிஷின் வந்து டிசைன் ஆஃபீஸஸில், இன்ஜினியரிங் ஆஃபீஸஸில் ஒர்க் பண்ணும். அப்புறம் வந்து மென்பொருள் துறை, இது வந்து இப்போ நம்ம மாடர்ன் கேட் அப்படின்னு பண்ணுறோம்ல, கம்ப்யூட்டர் டிராஃப்டிங், நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இப்போ இதை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த 3 வகையான ட்ராயிங் உள்ள டிஃபரன்ஸ். பேசிக் ட்ராயிங், ஓகே, அப்புறம் வந்து ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு இது பண்ணுறது, கம்ப்யூட்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி வரைவது. ஸோ இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் சப்ஜெக்ட்ஸ் நம்மளுடைய அடிப்படை லேர்னிங் பர்பஸ். ஓகே, ட்ராயிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ஏன் ஒரு பொறியாளர்களுக்கு, ஒரு பொறியியல் மாணவர்களுக்கு நமக்கு தெரிய வேண்டும் என்று இது பண்ணுறதுக்காக தான். பவர் டு இமேஜின் அண்ட் அனலைஸ், திங்க் இன் 3 dimension, முப்பரிமாணியில் கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இது தெரியணும் அப்படின்னாங்க முதல்ல ட்ராயிங் தெரியும். ஓகே, அதுக்கு இந்த கெப்பாசிட்டிஸில் வந்து நமக்கு வந்து வேணும். அப்புறமா எபிலிட்டி டு மேக் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச், முதல்ல ஒரு ஃப்ரீ ஹேண்டில் ஸ்கெட்ச் பண்ணால் தான் அப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு அதை வந்து ட்ராயிங் ஷீட்டில் வந்து
3 டைமென்ஷனாக இருக்கிறத 2 டைமென்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து we can go for வந்து இது பண்ண முடியும். ஓகே, அதை வந்து சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வரைய முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் இப்போ அண்மை காலத்தில் வந்து பேசிக்கலாக மேனுவல் ட்ராயிங் வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேரையே டைரெக்டாக படிச்செல்லாம் வந்து கற்றுக்கிறது வந்து நன்மை பயக்காது என்று வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதனால தான் வந்து எப்போயுமே தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் இயர் லெவலில் வந்து இன்னும் மேனுவல் ட்ராயிங்கில் வந்து தான் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கணும். அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து அட்வான்ஸாக வந்து பில்ட் பண்ண முடியும். தென் வந்து எபிலிட்டி டு ரீட் அண்ட் ப்ரிப்பேர் இன்ஜினியரிங் ட்ராயிங். ஓகே, ஏற்கனவே வந்து முற்காலத்தில் ஏற்கனவே வரைந்து இது பண்ணக்கூடிய அளவில் தான் வந்து படித்து தெரிந்து கொள்வது. அதன் பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னாக்க இருக்கக்கூடிய டிராயிங்ஸை வந்து படித்து தெரிந்து கொள்வது. புதிதாக நீங்கள் உருவாக்குகிற டிராயிங்ஸை வந்து அதில் உள்ள விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்வது. இதுக்கு இந்த எபிலிட்டி இருக்கு. தென் அதை வந்து மற்றவங்களுக்கு விளக்கி சொல்வது. ஒரு தொழில்நுட்ப பணி என்பது எல்லாரும் இன்வால்வ் பண்ணுது. சீஃப் இன்ஜினியர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், அதுக்கு கீழே வந்து ஃபோர்மன்ஸு, இன்ஸ்ட்ரக்டர்ஸு, அப்புறம் வந்து இவங்கள்லேருந்து அப்புறம் திருப்பி ஒர்க்கர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு, மேஸ்திரி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். இந்த ப்ரொஃபஷனில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நமக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாங்க, இப்போ நம்முடைய நாட்டில் வந்து வடமாநில தொழிலாளர்கள் தான் பல்வேறு வந்து இது பண்ணுறாங்க. அப்பவும் வந்து எல்லா வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க் நடக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது அப்படின்னாங்க. அவர்களுடைய மொழியில் வந்து நமக்கெல்லாம் எல்லாருக்குமே வந்து பீகாரியும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. ஆனால் நாம் வந்து அவர்களை வைத்து எப்படி வேலை வாங்குகிறோம் என்றால் இந்த டிராயிங்ஸ் வந்து கொடுத்து அது மாதிரி பண்ணோன்னா அவங்க எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் வந்து ஒரு நீங்கள் படம் வரைஞ்சி காமிச்சிங்கன்னா அதுதான் மொழி இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனுக்கு. அதை பயன்படுத்தி இவர்கள் அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மளுடைய பொறியாளர்கள் வந்து படித்து முடித்து விட்டு உலகெங்கும் பணியாற்றுகிறார்கள். இப்போ அரேப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நிறைய வேலை பார்க்குறோம். அங்கெல்லாம் உருது தான் அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ். அதுவும் வந்து அரேபிய மொழியில் வந்து உருது மொழியெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியாது. ஆனால் வந்து நம்மளோட எல்லாருமே போய் அங்கே வேலை பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வந்து இந்த ட்ராயிங் இருக்கணும். தென் ஏற்கனவே சொன்னது போல மென்பொருள் செயல்பாட்டை புரிந்து கொள்ள ஆட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து படித்து தெரிந்து கொள்வதற்கு அடிப்படையில் வந்து இதை அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் முதல்ல பார்த்தோம்னா, ஒரு பில்டிங் ட்ராயிங்கில் வந்து ஒரு 3 வியூஸை வந்து நம்ம ட்ராயிங் வந்து கற்றுக் கொடுப்போம். ஒன்று வந்து பிளான், இன்னொன்று வந்து செக்ஷனல் எலிவேஷன், இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன். ஓகே, இந்த பிளானுங்கிறது வந்து கிடைமட்டத்தில் வந்து ஒரு விண்டோனுடைய பாட்டம் லெவல், அது பேர் சில் லெவல் ஆஃப் த விண்டோவில் வந்து ஒரு பில்டிங்கை பார்த்தா எப்படி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன இதில் என்ன டீட்டெயில்ஸ், சின்ன ரூம், ஒரு சிங்கிள் ரூம் பில்டிங்கை தான் காமிச்சிருக்கிறேன். அதில் ஆக்சுவலாக இதில் என்ன காமிக்க முடியும் அப்படின்னாக்கா அந்த ஓவரால் டைமென்ஷன் ஆஃப் த ரூம், லென்த் அண்ட் பிரெத், அப்புறம் திக்னஸ் ஆஃப் த வால், அப்புறம் கீழே வந்து 2 படிக்கட்டு இருக்குது. அது எங்கே டோரு வந்து மெயின் டோர் இருக்குது, எங்கே விண்டோ இருக்குது, இதெல்லாம் வீடு போட்டால் வெண்டிலேட்டர்ஸ் இதுருக்கு. ஓகே, அப்புறம் இந்த ரூமோட டைமென்ஷன் இதுதான் கொடுக்க முடியும். அப்புறம் இதனுடைய டீட்டெயில்ஸ் என்னங்க, இந்த ஒரு லைன் இங்கே ஒன்று ட்ரா பண்ணி இந்த இடத்தில் வந்து ஃபுல்லாக ஒரு பில்டிங் அதை பார்க்கும்போது என்ன கிடைக்கும் என்பது இந்த கிராஸ் செக்ஷனல் டயக்ராமில் வந்து கொடுப்பாங்க. இதில் தான் வந்து பிலோ கிரவுண்ட் லெவல் என்ன இருக்குது, எபோவ் த கிரவுண்ட் லெவல், சப்ஸ்ட்ரக்சர் டீட்டெயில், சூப்பர் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஓகே, ஃபவுண்டேஷன் பேஸு, அப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டோன் மேசன்ரி ஃபவுண்டேஷன், இல்லைனா காங்கிரீட் ஃபவுண்டேஷன், காலம் ஃபவுண்டேஷன், என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷனோ அந்த பர்டிகுலர் ஃபவுண்டேஷன், அந்த டீட்டெயில்ஸ். அப்புறம் அதனுடைய ஹைட்டு, அதோட டைமென்ஷன், என்ன மெட்டீரியல் பண்ணியிருக்கு. ஓகே, ஸ்டோன் ஆர்ஆர் மேசன்ட்ரி, இல்லைன்னா வந்து பிரிக் மேசன்ட்ரி, இல்லைனா காங்கிரீட் ஃபுட்டிங், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்குறது. என்னென்ன டெப்த் இருக்குது. தென் சூப்பர் ஸ்ட்ரக்சர் வரும்போது எபோவில் வந்து பேஸ்மெண்ட் வால், அது பிரிக்கா ஸ்டோனா, ஓகே, இல்லை ஃப்ளை ஆஷ் பிரிக்கா, இல்லை ஹாலோ பிளாக் பிரிக்கா, இந்த மாதிரி. அப்புறம் அதுக்கு உள்ளே ஃபில் பண்ணியிருக்க எர்த் மெட்டீரியல் என்னென்ன லேயர், 3 லேயர்ஸ் மெட்டீரியல். அதுக்கு மேலே வந்து ஒரு காங்கிரீட் ஃப்ளோருக்கு மேலே வந்து டைல்ஸு, மார்பிள், இந்த டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி. அப்புறம் வெர்டிக்கல் டைரக்ஷனில் வந்து வாலோட ஹைட்டு, அதனுடைய டோர் ஹைட்டு, விண்டோ ஹைட்டு, சன்ஷேட் லெவல், அப்புறம் வந்து ரூஃப் லெவலில் ரூஃப் டீட்டெயில்ஸ், ரூஃப்க்கு மேலே போடக்கூடிய ரூஃப் ஃபினிஷிங் டீட்டெயில்ஸ். ஓகே, அப்புறம் வெதரிங் கோஸ் டீட்டெயில், ஓப்பன் டெரஸ் அப்படின்னாங்க, அதுக்கு மேலே உள்ள பராப்பட் வால், இதனுடைய ஹைட்டு, என்ன மெட்டீரியல், என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தான் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன் என்பது ஒரு சாலையில் நடந்து செல்பவர்கள், ஓகே, அந்த தெருவில் நடந்து போகிறவர்கள் அந்த பில்டிங்கை பார்க்கும்போது அவருடைய மனக்கண்ணில்
தெரிகின்ற தோற்றம் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து எலிவேஷன் பேர். ஓகே, இதே வந்து உங்களுக்கு முப்பரிமாண தோற்றம் வேணும்னாக்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூ, தூரத்துல இருந்து ஒரு பில்டிங்கை பார்த்தா என்ன தெரியுமோ அதை வந்து நாம வந்து வரைவது. அது வந்து இதுதான் சிவில் இன்ஜினியரிங் டிராயிங்குடைய ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிராயிங்கில் ஒரு டீட்டெயில்ஸ், ஒரு மேனுஃபேக்சரிங் காம்பனண்ட், ஒரு சின்ன கனெக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதனுடைய ஃபுல் டிராயிங்குடைய உள்ள மெனி டீட்டெயில்ஸ். ஓகே, லீனியர் டைமென்ஷன்ஸ், ஆங்குலர் டைமென்ஷன்ஸ், ஓகே, எவ்வளவு டிகிரியில் வந்து எவ்வளோ டயமீட்டர், ஓகே, என்ன ஆங்கிள் ஆஃப் இன்குலேஷன் 14 degrees 30 minutes, இந்த மாதிரி. ஓகே, இந்த லெங்கு டயமீட்டர் இந்த டைரக்ஷனில் பார்த்தாங்க, ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தா இப்படி, இதனுடைய டாப் வியூவில் பார்த்தா இப்படி, இல்லை ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து சின்ன இடத்துடைய மைன்யூட் டீட்டெயில்ஸ் சொன்னாக்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னொரு டீட்டெயில் அட் அ பொசிஷன் எக்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் டீட்டெயில்ஸ். ஓகே, இதை யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது இந்த டிராயிங்கை, யார் செக் பண்ணது, யார் அப்ரூவ் பண்ணது, ஓகே, இதனுடைய ஸ்கேல் என்ன, இது என்ன டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், யார் இதனுடைய ஓனர், இது எந்த டீட்டெயில்ஸ்னால் டைட்டில் பிளாக்ல வரும். டிராயிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இது எந்த யூனிட்டில் போடுறது, மில்லிமீட்டரா இல்லை இன்ச்சஸா, ஓகே, இந்த மாதிரி இது என்ன கோட் ஆஃப் ப்ராக்டிஸை வந்து இந்தியன் கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்குது, இது எல்லாத்தையுமே நாம் வந்து இதில் வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். ஸோ அதனால் ஒரு டிராயிங் அது ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கொடுக்க ஒரு மிஷின் டிராயிங்கும். ஓகே, இப்போது நாம் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டிராயிங் என்றால் என்று வந்து பார்த்து விடலாம். ஸோ பொறியியல் பயிற்சி பெற்ற ஒருவரால் வரைபடத்திலிருந்து ஒரு அமைப்பை, உறுப்பை மனக்கண்ணால் காண முடியும், பிறருக்கு தெரிவிக்க முடியும், அதுவே வரைபட முடியாதது. ஸோ அதனால தான், as already I have told, it becomes a universal language, it becomes a graphic language, that becomes a universal communicating language throughout the world between all the technical people, from the topmost Asian making authorities to the people who are finally manufacturing or constructing the structures or buildings. Okay, as compared to the verbal and written description, this method is brief and clear. ஸோ நார்மலாக வந்து ஒரு பேச்சு மொழியில் வந்து ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் உட்காத்தி வச்சு ஒரு ஒர்க்கருக்கு சொல்லிக் கொடுக்குறத விட, ஓகே, இல்லைனா ஒரு ஸ்கிரிப்டிங் பேடை வச்சு இதெல்லாம் பண்ணுன்னு வந்து எழுதி கொடுக்குறத விட, எழுதி இதெல்லாம் பண்ணுன்னு கையில் கொடுக்குறத விட, ஒரு டிராயிங் வரைஞ்சி கொடுத்தாக்க they will easily understand and they will do it effectively. So with this we will complete the first part of this. If you like this channel, subscribe, click bell button and comment.